Hey guys, welcome to Rosie's Recipes. இன்னைக்கு வந்து பூரியோட சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் இதை வந்து நான் பாயில் பண்ணேன்னா நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு வந்து 2 உருளைக்கிழங்குனா 2 வெங்காயம். ஸோ 2 வெங்காயத்தை நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் உருளைக்கிழங்கு பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து அதில் இருக்கிற தோலெல்லாம் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா நம்ம ரவுண்டாக கட் பண்ணும்போது இது ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பெரியவங்களுக்கெலாம் தெரிஞ்சிருக்கும். என்ன மாதிரி பிகினர்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ரவுண்டாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து அழகாக வந்து எடுக்க வரும், ஈஸியாக இருக்கும். இது க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு அதை போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். தாளித்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு க்ளோஸி கன்சிஸ்டன்சி வரட்டும், அது வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு இதில் வந்து நான் மிளகாய் போட்டிருக்கேன். பச்சை மிளகாயும் போடலாம், காஞ்ச மிளகாயும் போடலாம். இந்த டைமில் நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க பாயில்டு பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் பூண்டும் இஞ்சியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பட் ஷூட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, வெங்காயத்து கூடயே பூண்டு இஞ்சியும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர். அப்புறம் போடுற நம்ம லீவ்ஸ் இருக்கு இல்லையா அது, அப்புறம் வந்து மஞ்சள் பொடி. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி போடும்போது நமக்கு கலர் வந்து பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காக பெரிய பெரிய சங்க் ஆஃப் பொட்டேட்டோலாம் இருந்ததுன்னா இந்த டைம் வந்து அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம், 1 2 இது பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். தண்ணி வந்து ஒரு 2 மினிட்ஸில் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஆறினதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடணுன்னா நல்லாயிருக்கும் பூரியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு, எம்மியாக இருக்கும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.